ஒரு கிராமத்துல சோமுன்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அதனால அவன் சித்தி வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தான். தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதுல வித்து வர்ற பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து தான் சித்திக்கிட்ட கொடுப்பான். எவ்வளவுதான் சம்பாரிச்சு வந்து கொடுத்தாலும் சோமுவோட சித்தி அவனை குடும்பப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். சாப்பாடு கூட போட மாட்டான். ஒரு நாள் சோமு காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டிட்டு திரும்பும்போது பசியால மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்போ ஒரு குரல், சோமு சோமு, இருட்டிடுச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? சத்தத்தை கேட்டு எழுந்த சோமுவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா ஒரு தேவதை பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கு. இல்லை தேவதை, நான் காசு கொண்டு போனாதான் என் சித்தி எனக்கு சாப்பாடு போடுவாங்க. நான் வேற பசியில மயங்கி விழுந்துட்டேன். என்கிட்ட இப்ப காசு வேற இல்லை. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உடனே தேவதை அவனுக்கு தட்டு நிறைய சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொன்னிச்சு. அவன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு பணம் முடிச்சும் அவன்கிட்ட கொடுக்குது. அவன் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். தேவதை கொடுத்த பணம் முடிச்ச எடுத்துட்டு போய் தான் சித்தி கிட்ட சோமு கொடுத்தான். சித்தி உடனே, எதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டா. அதுக்கு சோமு, இல்லை சித்தி, விறகெல்லாம் வித்துட்டு வரத்துக்கு ரொம்ப நாழி ஆயிடுச்சு சித்தி, அதனாலதான் லேட்டா வந்துட்டேன். இன்னைக்கு நீ லேட்டா வந்ததுனால உனக்கு சாப்பாடு கிடையாது, போ வெளியில போய் தூங்கு அப்படின்னு சித்தி சொல்லிட்டா. சோமுவும் நிம்மதியா வெளியில வந்து தூங்கினான். ஏன்னா அவனுக்கு தான் தேவதை சாப்பாடு கொடுத்துருச்சே. அடுத்த நாளும் சோமு காட்டுக்கு போறான். அங்க போய் தேவதை கிட்ட பேசிட்டு திரும்பி வரும்பொழுது தேவதை சோமுக்கு பணம் முடிச்சு கொடுக்குது. இது மாதிரியே தினமும் நடக்குது. ஒரு நாள் சித்திக்கும் சித்தி பொண்ணுக்கும் சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு. அம்மா, நீ அவனுக்கு சாப்பாடே போடுறதில்ல, அப்படி இருந்தும் அவன் எப்படிம்மா இவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கான்? ஆமாண்டி, எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. நாளைக்கு பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மறுநாள் சோமு காட்டுக்கு போய் தேவதை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட சித்தி சோமுவை பின்தொடர்ந்தே வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. சோமு வீட்டுக்கு கிளம்பின பிறகு தேவதை கிட்ட சித்தியும் போய், தேவதை, நானும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கும் கொஞ்சம் காசு பணம் கொடுத்து உதவ அப்படின்னு ரொம்ப இரக்கமா கேக்குறான். அதுக்கு அந்த தேவதை, நான் நல்லவங்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்வேன், உன்ன மாதிரி தீய எண்ணம் பிடிச்சவங்களுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதனால கோபமான சித்தி அங்கிருந்து ஒரு கட்டையால தேவதை மண்டையிலே அடிச்சிட்டு தேவதை கிட்ட இருந்த மந்திரக்கோலை புடுங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா. மறுநாள் சோமு காட்டுக்கு போய் அங்க பார்த்தா தேவதையே இல்லை. அடுத்த நாளும் போய் பார்க்கறான். அப்பவும் தேவதை அங்க இல்லை. உடனே சோகத்தோட வீட்டுக்கு திரும்பிடுறான். சோமு வருத்தத்தோட வந்து உட்கார்ந்துருக்கான். அப்போ அவனோட சித்தி சோமு கிட்ட வந்து, ஏன் வருத்தமா இருக்க சோமு? நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லிட்டு போயிட்டா. சோமுவுக்கு ஒரே குழப்பம். நம்ம தேவதை கிட்ட பேசுறது சித்திக்கு தெரிஞ்சிருச்சா? தேவதை ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டு வெளியில இருந்து மெதுவா எட்டி பார்க்கறான் சோமு. அவனோட சித்தி தேவதையோட மந்திரக்கோலை வச்சிருக்கிறத பாத்துறான். இது தேவதையோட மந்திரக்கோலாச்சே அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிறான். இது ஒரு மந்திரக்கோள், இது இருந்தாதான் நான் உன் கண்ணுக்கு தெரிவேன், என்னால உனக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு தேவதை சொன்னது சோமுவுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ, அதனாலதான் தேவதை நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டுதா? சித்திக்கு தெரியாம மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வேகமா போனான் சோமு. தேவதையே, நீ எங்க இருக்க? இந்தா உன்னுடைய மந்திரக்கோல். தேவதை உடனே சோமு முன்னாடி தோன்றுச்சு. எப்போதும் போல தேவதையும் சோமும் பேசிக்கிட்டாங்க. வீட்டுல மந்திரக்கோல் இல்லாததை பார்த்த சித்தி சோமுவை தேடி காட்டுக்கு போறான். காட்டுல சோமுவை பார்த்த உடனே கண்டபடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேவதை தான் மந்திரக்கோலோட சக்தியால சித்திக்கு கண்ணு தெரியாம பண்ணிடுது. தனக்கு எவ்வளவுதான் கொடுமை பண்ணினாலும் கடைசியில சித்திக்கு சோம்பு தான் எல்லாமும் செஞ்சான். இதனால மனம் தெரிஞ்சின சித்தி, இனி நீயும் என்னுடைய மகன்தான், உன்னை நான் கொடுமைப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அக்கறையா சொன்னான்.